வணக்கம். ஜூலை 12, 2016 நற்றினையின் நித்தம் ஒரு முத்து. இன்று 416வது முத்தாக உதிர்கிறது நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் என்ற அறிவியல் மேதையை பற்றிய ஒரு கட்டுரை. தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளியிட பயந்து வந்தார். இறுதியாக அறிவியல் உண்மைதான் பெரியது என்கிற முடிவுக்கு வந்தார். 37 ஆண்டுகால கண்டுபிடிப்பை நூலாக வெளியிட துணிந்தார். அவர்தான் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் ஆவார். ஏற்கனவே வானவியலில் இருந்த தவறான கருத்தை இவருடைய கண்டுபிடிப்புகள் மாற்றின. நவீன வானவியல் பிறக்க காரணமாக இருந்தார். இதனால் இவரை நவீன வானவியலின் தந்தை என அழைக்கிறார்கள். இவர் போலந்து நாட்டில் தான் என்னும் நகரில் 1473 ஆண்டு பிப்ரவரி 19 பிறந்தார். இவர் தத்துவம், மருத்துவம், கணிதம் மற்றும் சட்டம் ஆகியவற்றை பயின்று டாக்டர் பட்டம் பெற்றார். அதன் பின் தன்னுடைய 33வது வயதில் பிராயன்பெர்க் மாதா கோயிலில் பாதிரியார் பதவியை மேற்கொண்டார். இவருக்கு வானவியல் மீது ஆர்வம் அதிகம் இருந்தது. இரவு எப்போது வரும் என காத்திருப்பார். இரவு பொழுது வந்துவிட்டால் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது. எந்த முக்கியமான பணியாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட்டு வானவியல் ஆராய்ச்சிக்கு சென்று விடுவார். அவர் காலத்தில் தொலைநோக்கி கிடையாது. கிடைக்கும் உபகரணத்தை கொண்டு வானத்தை நோக்குவார். ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தால் இரவு நேரங்களில் உறங்காமல் வானத்தை பார்த்து கொண்டே இருப்பார். இவர் ரிடபம் மீன் கூட்டத்தில் உள்ள பல புதிய உண்மைகளை முதலில் கண்டுபிடித்தார். அன்றைய காலத்தில் பல்கலைக்கழகங்களில் வானவியல் சம்பந்தமான பாடங்கள் குழப்பம் நிறைந்தவையாகவும் புரியாதவையாகவும் சந்தேகம் நிறைந்ததாகவும் இருந்தது. இதை யாராலும் மாற்ற முடியாது என நம்பியிருந்தனர். மேலும் பூமிதான் பிரபஞ்சத்தின் மையம், சூரியன், சந்திரன், கிரகம் மற்றும் விண்மீன்கள் ஆகியவை பூமியை சுற்றி வருகிறது என்பது தாலமியின் கொள்கை. இதை அரிஸ்டாட்டில், மதம் மற்றும் மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் கோப்பர்னிக்கஸின் கண்டுபிடிப்பு இதற்கு மாறாக இருந்தது. உலகம் ஓர் உருண்டை, மேலும் அது ஒரு கோள். இப்பேரண்டம் விரிந்து பறந்தது. அதில் இப்பூமி ஒரு சிறிய கோள்தான். சூரியன் ஒரு நட்சத்திரம். சூரியனை பூமியும் மற்ற கோள்களும் சுற்றி வருகின்றன என்பதை சரியாக கண்டறிந்து கூறினார். பூமி அசைவற்று இருக்கிறது என்கிற பழைய கருத்தை துணிவுடன் மறுத்தார். பூமி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அது தனது அச்சில் தன்னைத்தானே 24 மணி நேரத்திற்கு ஒருமுறை சுற்றி கொண்டு வருடத்திற்கு ஒருமுறை சூரியனை சுற்றி வருகிறது என்கிற உண்மையையும் முதலில் கண்டுபிடித்தார். இதை புத்தகமாக எழுதினார். இது மத கோட்பாடுகளுக்கு எதிராக இருப்பதாக எதிர்ப்பு வரும் என பயந்து அதை வெளியிடவில்லை. அவர் தன்னுடைய 70வது வயதில் மரணப்படுக்கையில் கிடந்தார். அவர் உழைத்து கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அடங்கிய புரட்சிகளின் விண்மண்டல சுழற்சி என்கிற புத்தகம் அவரிடம் காட்டப்பட்டது. செயலற்று கிடந்த அவர் கைகள் நீட்டி புத்தகத்தை வாங்கின. கண்கள் புத்தகத்தை பார்த்தன. விரித்து பார்க்கும் முன்பே அவர் உயிர் அவரை விட்டு 1543 ஆண்டு மே 24 பிரிந்தது. அவர் கண்டுபிடிப்பைத்தான் இன்று நாம் பின்பற்றுகிறோம். அறிவியல் உண்மையை யாராலும் தடுத்துவிட முடியாது. அறிவியலே வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.